இப்போ வந்து நான் நெல்லிக்காய் ஊறுகாய் போட போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நெல்லிக்காவை ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு மேலே தட்டை வச்சு இது மாதிரி அவிச்சிக்கணும். அவிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செய்யணும். நெல்லிக்காய் அவிச்சு உதுத்து வச்சுருக்கிறேன் நல்லா. இது 1/4 கிலோ நெல்லிக்காய். இது வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கிறேன். இது காம்போடு போட்டால் தான் காந்தாமல் இருக்கும். இதை வறுத்துக்கிட்டு இதுலேயே கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். இதை வறுத்து நுணுக்கி நெல்லிக்காவில் போட்டு தாளிக்கணும் உப்பு போட்டு. நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. எங்கள் வீட்டிலலாம் எப்போதுமே ஊறுகாய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கிடாரங்காய், நார்த்தங்காய், நெல்லிக்காய், மாங்காய் எல்லாம் செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ ஊறுகாய்க்கு நல்லா அந்த மிளகாய், கடுகு, வெந்தயம்லாம் நுணுக்கியாச்சு. இப்போ அதோட இந்த கல் உப்பையும் போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டு நுணுக்கி போட்டுக்கலாம். உப்பாக போட்டோம்னா கரையாது. அதனால் கல் உப்பையும் போட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு ஒரு 25 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த மிளகாய், கல்லுப்பு, வெந்தயம், கடுவெல்லாம் போட்டு வறுத்து இதில் நுணுக்கிட்டேன். இது நம்ம கல்லுப்பு போட்டோம்னா ஊறுகாய் வந்து ஊற வச்சா தான் கரையும். இது நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சிட்டு இப்போ இதுக்கப்புறம் கரையாது. ரொம்ப அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், நறுக்குன்னு. தூளுப்பு போட்டால் டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால தான் நான் அந்த மிளகாய், கடுகு, வெந்தயம்லாம் அரைச்சதில் போட்டு ஒரு ஓட்டி கொட்டியிருக்கேன். கடுகு பொரிஞ்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கொட்டிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். கெட்டு போகாது. ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு அவிக்கல, இட்லி பானை மேலே வச்சு ஆவியில் தான் ஒரு 10 நிமிஷம் வேக போட்டிங்கனாவே போதும், வெந்துடும். இது பாருங்க, நல்லா வதக்கி விட்டுட்டேன். நெல்லிக்காய் போட்டு அந்த உப்பு, மிளகாய் சாந்தெல்லாம் ஏறி இருக்கும். எண்ணெயுமே பிரிஞ்சு வருது. இது வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே கூட இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். அது சூப்பராக இருக்குது. உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் இன்னும் நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.